மாநில அரசுகள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றின் அதிகாரங்களை பறிக்கும் வகையில் பல்கலைக்கழக மானியக் குழு இல்லாத அதிகாரங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வது கண்டிக்கத்தக்கது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களின் பட்டம் வழங்கும் உரிமை பறிக்கப்படும் என மிரட்டுவது அப்பட்டமான அதிகார அத்துமீறல் என்றும் அவர் கண்டித்துள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்கலைக்கழக மானியக்குழு விதிமுறைகள் 2025க்கான வரைவை பல்கலைக்கழக மானியக்குழு வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் மீது உயர்கல்வித்துறையினரும் பொதுமக்களும் 1 மாதத்தில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றும், அந்த கருத்துக்களை ஆய்வு செய்து வரைவு விதிகளில் உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் மானியக்குழு அறிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். துணைவேந்தர் நியமனம் குறித்து மானியக்குழு வகுத்துள்ள வரைவு விதிகள் அனைத்தும் நியாயமற்றவை. அது மட்டுமின்றி அவை மானியக்குழுவின் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டவையாகும். துணைவேந்தர்கள் நியமனத்திற்கான தேர்வுக்குழுவை இனி பல்கலைக்கழக வேந்தர்களான ஆளுநர்கள்தான் நியமிப்பார்கள். தேர்வுக்குழுவில் ஆளுநரின் பிரதிநிதி, மானியக்குழுவின் பிரதிநிதி, பல்கலைக்கழக ஆட்சிக்குழுவின் பிரதிநிதி ஆகிய 3 இடம்பெறுவர். கல்வியாளர்கள் மட்டுமின்றி பொது நிர்வாகத்துறையில் அனுபவம் பெற்றவர்களும் துணைவேந்தர்களாக நியமிக்கப்படலாம் என்றும் மானியக்குழு விதிகளில் கூறப்பட்டுள்ளது. துணைவேந்தர் நியமன விதிகளை விட பேராசிரியர்கள் மற்றும் துணைவேந்தர்கள் நியமனத்தில் மானியக்குழு வகுத்துள்ள விதிகளை பின்பற்ற மறுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கான தண்டனைகள்தான் மிக கொடியவை. விதிகளை பின்பற்றாத பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும், பட்டம் வழங்கும் உரிமை பறிக்கப்படும், மானியக்குழுவின் திட்டங்களில் பங்கேற்க தடை விதிக்கப்படும், திறந்த நிலை மற்றும் தொலைத்தொடர்பு முறையிலும் இணைய வழியிலும் பட்டப்படிப்புகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அப்பட்டமான அதிகார அத்துமீறலாகும். துணைவேந்தர்கள் நியமனத்தை பொறுத்தவரை பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி முக்கியமாகும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தனித்தனி சட்டங்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டவை. அந்த சட்டங்களில் கூறப்பட்டிருப்பதை போன்றுதான் துணைவேந்தர் தேர்வுக்குழுவை அமைக்க முடியும். அதில் தலையிட பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பல்கலைக்கழக மானியக் குழு என்பது ஓர் ஒழுங்குமுறை அமைப்பு மட்டும்தான். பல்கலைக்கழகங்களின் கட்டமைப்புகள் மற்றும் மனிதவளம் தொடர்பான தேவைகளையும் தகுதிகளையும் நிர்ணயிப்பதற்கு மானியக் குழுவுக்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் ஒரு துணைவேந்தர் இப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மானியக் குழுவுக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் கிடையாது. இதை உணர்ந்திருக்கும் போதிலும் இதுபோன்ற நடைமுறைக்கு ஒவ்வாத கட்டுப்பாடுகளை விதிப்பது மாநில அரசின் அதிகாரத்திலும் பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சியிலும் தலையிடும் செயலாகும். இவற்றை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்டோரின் நியமனம் குறித்த விதிகளை கடைபிடிக்காவிட்டால் பல்கலைக்கழகத்தின் பட்டம் வழங்கும் அதிகாரத்தை பறிப்போம் என்பது அப்பட்டமான மிரட்டலாகும். அதற்கான அதிகாரத்தை பல்கலைக்கழக மானியக்குழு எங்கிருந்து பெற்றது என்பது தெரியவில்லை. துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள் நியமனம் குறித்த விதிகளை உருவாக்கும் போது அதற்காக கல்வியாளர்களை கொண்ட குழுவை அமைத்து அவர்களின் பரிந்துரைப்படிதான் மானியக்குழு செயல்பட முடியும். மாறாக பல்கலைக்கழக மானியக் குழு தன்னிச்சையாக விதிகளை வகுத்து மக்களிடம் கருத்து கேட்க முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் மாநில அரசின் நிதி மற்றும் நிலத்தில் உருவாக்கப்பட்டவை. பல பல்கலைக்கழகங்கள் கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றன. அவற்றுக்கு தீர்வு காண பல்கலைக்கழக மானியக் குழு எந்த வகையிலும் உதவுவதில்லை. மாறாக மாநில அரசுகள்தான் தேவைப்படும் நிதியில் சிறிதளவையாவது வழங்கி உதவுகின்றன. பல்கலைக்கழகங்களுக்கு மானியக் குழு வழங்கும் நிதி கடந்த சில ஆண்டுகளில் மிக கடுமையாக குறைக்கப்பட்டுவிட்டது. பல்கலைக்கழகங்களின் வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் பங்களிக்காத மானியக் குழு அவற்றின் அன்றாட செயல்பாடுகளில் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. மானியக் குழு அதன் அத்துமீறலை கைவிட வேண்டும். பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் தொடக்க பள்ளிக்கூடங்களைப் போல நினைத்து கொண்டு அவற்றின் அன்றாட செயல்பாடுகளில் தலையிடுவதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு முயல்வது நல்லதல்ல. மாநில அரசு மற்றும் பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சியை மதித்து இந்த வரைவு விதிகளை மானியக் குழு திரும்பப் பெற வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.